தற்போது மற்றொரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கிறது. அதாவது மத்திய அரசு நாளை ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் அனில் மாதவ் தவே அவர்களின் தலைமையில் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஜல்லிக்கட்டு தொடர்பாக முக்கிய முடிவு ஏதாவது எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். நாளை நடைபெறும் மத்திய அரசின் அவசர ஆலோசனை கூட்டம் குறித்து விரிவாக சொல்லுங்க அரவிந்த். நாளை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குத்துறை அமைச்சகத்தில் சரியாக மதியம் 1 மணி அளவில் ஒரு அவசர கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குத்துறை அமைச்சர் அனில் மாதவ் தவே தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் முக்கிய அதிகாரிகள், குறிப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட், அதாவது வனவிலங்கு மற்றும் வைல்ட் லைஃப், அதாவது வனவிலங்கு துறை அமைச்சகத்தின் அந்த துறையின் முக்கிய செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். அதே போல மிகவும் முக்கியமானதாக விலங்குகள் நல வாரியத்தின் தலைவர் SS நேகி, அதாவது தற்போது சில நாட்களுக்கு முன்பாகத்தான் விலங்குகள் நல வாரியத்தின் தலைவராக இருந்த ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கர்ப் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக அரசின் செயலாளராக, அதாவது சிறப்பு செயலாளராக இருந்த SS நேகி விலங்குகள் நல வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நாளை மதியம் இந்த அதிகாரிகளுடன் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குத்துறை அமைச்சர் அனில் மாதவ் தவே மதியம் சரியாக 1 மணி அளவில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்த உள்ளார். அந்த கூட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாகவும் ஜல்லிக்கட்டை அடுத்த கட்ட, அதாவது ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் அடுத்த கட்டமாக மத்திய அரசு என்னென்ன செய்ய முடியும் என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதே போல நாளை காலை சரியாக 10:30 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் O பன்னீர்செல்வமும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சரியாக 2-3 மணி நேரங்களுக்கு பிறகு இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. எனவே இந்த கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாகவே சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குத்துறை அமைச்சகத்தின் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அரவிந்த், இப்போ நாளைக்கு நடைபெறும் இந்த கூட்டத்துல முக்கிய முடிவுகள் என்னென்ன எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது? தமிழகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் யாரெல்லாம் இந்த கூட்டத்துல பங்கேற்பார்கள் அரவிந்த்? தமிழக அரசை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் யார் யார் பங்கேற்பார்கள் என்பது தற்போது அதற்கான தகவல் நம்மிடம் இல்லை. ஆனால் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குத்துறை அமைச்சர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. அதில் மிகவும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், விலங்குகள் நல வாரியத்தின் தற்போது தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் சிறப்பு செயலாளர் SS நேகியும் பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு மிக பெரும் தடையாக இருப்பது விலங்குகள் நல வாரியம் தான். விலங்குகள் நல வாரியம் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் ஒரு அங்கமாக இருந்தாலும், ஆனால் அவர்கள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு ஒரு எதிரான ஒரு போக்கையை கடைபிடித்து வருகிறார்கள். குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கான தடையை முதலாக கொண்டு வந்ததும் விலங்குகள் நல வாரியம் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தான். எனவே விலங்குகள் நல வாரியத்தின் தலைவராக இருந்த ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கர்ப் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக மத்திய அரசின் ஒரு செயலாளரே விலங்குகள் நல வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பதவிக்காலமானது பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 2ஆம் வாரம் வரை அவருடைய பதவிக்காலம் நீடிக்க உள்ளது. எனவே நாளைய கூட்டத்தில் விலங்குகள் நல வாரியம் ஜல்லிக்கட்டுக்கான ஒரு சில நிபந்தனைகளுடன் அனுமதிக்க தயார் என ஒரு நிலைப்பாட்டை, ஒரு ஆலோசனை, ஒரு அறிவுறுத்தலை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு அமைச்சகத்துக்கு அளிக்குமே ஆனால் இது ஜல்லிக்கட்டுக்கான மிகப்பெரிய தடையாக இருக்கும். அந்த ஒரு மிகப்பெரிய தடை விலகுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. நாளைய கூட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டத்திற்கோ அல்லது இந்த ஜல்லிக்கட்டை எவ்வாறு, அதாவது குறிப்பாக மிருகவரை தடை சட்டத்தில் மாற்றம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பதுதான் நாளைய கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்கும் என்று நமக்கு கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே நாளை மாலை ஒரு ஜல்லிக்கட்டு தொடர்பாக, குறிப்பாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு அமைச்சகத்திலிருந்து இது தொடர்பான ஒரு முக்கிய தகவல் வெளியாகும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது.